எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் நல்லா கவனிங்க. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக விரும்புகிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகள் எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, நல்லா கவனிங்க, படிங்க. ஆவியானவர் உங்களுக்கு மறைத்து அவர் பேசுவார். எடுத்துக்கொள்ளலாம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் பாருங்க, கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவருடைய அச்ச அடையாளங்களை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்துல எதெல்லாம் வெறுக்கணுமா பாருங்க, அவபக்தியையும். அப்படின்னா விசுவாசம் நமக்குள்ள அதிகமா வேணும். சில டைம்ல ஜெபிக்கிற பிள்ளைகள் பாருங்க, நமக்குத்தான் இன்னைக்கு அவபக்தி, அப்படின்னா அவிசுவாசம். இது நடக்குமா, இது நடக்காதா, ஒருவேளை சூழ்நிலைகள் மாறும் பொழுது, மருத்துவமனையிலையா இருக்கலாம், ஒருவேளை நெருக்கமான சூழ்நிலையிலையா இருக்கலாம், இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ஒரு பயம். அவபக்தியையும் லௌகீக, அப்படின்னா உலகத்தில் இருக்கிற இச்சைகள். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள்லாம் நல்லா கவனிங்க. இந்த உலக அன்பு, இந்த லவ், அதெல்லாம் தூக்கி போடுங்க. தேவனால வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கான வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. பாருங்க, அதையும் அடுத்தது இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும். அப்படின்னா தெளிந்த புத்தி எங்க கிடைக்கும்னா வேதத்தை படிக்கத்தான் கிடைக்கும். நம்ம வேதத்தை உட்கொள்ளத்தான் நம்முடைய புத்தி, நம்முடைய சிந்த மண்டலங்கள், நாடி நரம்பு, எலும்பு மண்டலங்கள்ல கர்த்தருடைய வல்லமை பற்றி எரியும். அவ்வளவு மகிமை தேவனுடைய வசனத்துக்கு இருக்கு. நீங்க தனிமையில படிச்சு பாருங்க, உங்க சிந்தையில இருக்கிற கட்டுகள், போராட்டங்கள்லாம் எப்படி விடுதலை ஆகுதுன்னு பாருங்க. அடுத்தது நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணி. இதெல்லாம் யார் செய்யணும் அப்படின்னா தேவனால வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனால பாருங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போற பிள்ளைகள் தான் இதெல்லாம் என்ன செய்யணும், வெறுத்து பாருங்க தெளிந்த புத்தி, தேவ பக்தியை என்ன செய்யணும், கடைபிடிக்கணும், நீதியை கடைபிடிக்கணும். ஆனா கிறிஸ்தவ பிள்ளைகள்னு பெயர் பெற்று பாருங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கிறிஸ்துவ கூறியவர்கள்னு சொல்லி உலகத்தின்படி மாம்சத்தின்படி நடக்கிறார்கள்ல, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அதே தீத்துக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. அவர்கள் தேவனை நல்லா கவனிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினால், அப்படின்னா செயல்களினால. அப்படின்னா நாங்க இயேசுவோட பிள்ளைகள்ப்பா, நாங்க இயேசுப்பாவுடைய பிள்ளைகள், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சபைக்கு போறேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷையில பேசுறேன் என்ன அவங்க என்ன செய்யறாங்க, அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரிகைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். அப்படின்னா கிறிஸ்தவர்கள்னு பெயர் பெற்று மாம்சத்துக்குரிய படி நடக்கிறவர்கள். ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவ பக்தி, நீதி, தேவனுக்கு எது உகந்ததுன்னு பார்த்து இந்த உலகத்திலிருந்து கரைபடாதபடி தங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்கிறவர்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளா நீங்க இருக்கணும். ஏதோ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஒரே ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு போற பிரசங்கங்கள் கேட்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் வந்துட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா, நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அதோட முடிஞ்சிருச்சா? இல்ல. அதே அதிகாரத்துல தீத்துக்கு எழுதின நிருபம் பாருங்க 3வது அதிகாரம், நல்லா கவனிங்க, எடுத்து வாசிங்க. 7-8வது வசனம், 7வது வசனம் படிக்குமா. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொருந்தருளினார். பாவத்திலிருந்து பாருங்க பாதுகாக்க, உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்தில இருந்து பாருங்க அவர் பாதுகாக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அதே 5வது வசனம் படிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அல்ல. அப்படின்னா நல்லா கவனிங்க, உலகத்துல இருக்கும் பொழுது நீங்க உலக அசுத்தங்கள்ல சில செயல்பாடுகள் செய்தீங்கல்ல, அதன் நிமித்தம் உங்களை ரட்சிக்கல அவரு, அதன் நிமித்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தல. அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்குன்னா பாருங்க பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பப்படுறீங்க. ஞானஸ்தானம் எடுத்தோன்னு பரலோகத்துக்குரிய பிள்ளைகளாய், அப்படின்னா மறுஜென்மத்திற்கு போற பிள்ளைகளாய் பாருங்க, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்ட பிள்ளைகளாய் உள்ள வர்றீங்க. பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்தார். அதனால நீங்க பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திடக்கூடாது. ஆண்டவர் விலை மதிப்பில்லாம பாருங்க உங்க பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்காரு, அதை கிறுக்கி போட நீங்க ஆயத்தமா இருக்கக்கூடாது. பாவத்தை விட்டு பாருங்க, உலக வழக்க தோற்றத்தை விட்டு நீங்க இன்னும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை தரித்து கொண்டு ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், பேச்சுல
நடக்கையில, பழகுற விதத்துல, அதுபோல நீங்க சபைக்கு போனாலும் சரிதான், இல்லாட்டியும் சரிதான், நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரிதான், இல்லாட்டி நீங்க வெளியில இருந்தாலும் சரிதான், எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் வாழ உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. அதனால பாருங்க, அவபக்தியையும் லௌலீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியையும் தேவ பக்தியையும் பாருங்க உள்ளவர்களாய் உள்ளத்தில் ஜீவனம் பண்ண நீங்க கற்றுக்கொள்ளுங்க. இவ்வுலகத்துல பாருங்க, இந்த உலகத்துல அதால நீங்க பரிசுத்தப்படுங்க. தேவனுக்கு முன்னாடி உங்களை தாழ்மைப்படுத்த உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. திரும்ப அவருடைய அன்புக்குள்ள வாங்க. செய்த பாவங்களை ஒப்பு கொடுத்து அறிக்கை பண்ணி உள்ள வாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். God bless you.